நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம மீடியா தர்பார் ஏற்கனவே சொல்லிருந்துச்சு. போன வாரம் நம்ம லக்கி பாஸ்கர் படத்தோட இயக்குனர் வெங்கி அட்லூரி அவர்கள் நம்ம சூர்யாவை சந்தித்து ஒரு ஒன்லைனில் சொல்லியிருக்காரு. அது டெவலப் ஆகி கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுது, விரைவில் அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்துடுச்சு. ஏன்னா சூர்யா அவர்கள் இப்போது சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட். அதை முடித்த உடனே வெற்றிமாறனோட வாடிவாசலுக்கு வராரு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்குங்கிறதுலையும் சூர்யா ஒரு பக்கம் சிந்திச்சு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் விளைவு தான் வெங்கட் அட்லூரிட்ட கதை கேட்டது. இப்போது அந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டுகள் வேறு லெவலுக்கு வந்துருச்சு. இது கன்ஃபார்மான ப்ராஜெக்ட்டு. நம்ம சூர்யாவிடம் வெங்கி அட்லூரி முழு கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. இது ஒரு பேன் இண்டியா படம். குறிப்பாக லக்கி பாஸ்கர் மாதிரியே இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் யார் அப்படின்னா சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ், நாகவம்சியோடது. ஸோ தெலுங்கு சினிமாவில் பிரம்மாண்டமான கம்பெனிகளில் மிக முக்கியமான கம்பெனி தான் இந்த சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸு. ஸோ வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் தான் தயாரிக்கிறாங்க. இதில் மியூசிக் ஏற்கனவே லக்கி பாஸ்கருக்கும் வாத்திக்கும் பண்ணதால் வெங்கி அட்லூரிக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்குது. ஸோ அதனாலேயே சூர்யாவோட இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். சரி, ஓகே. இது எல்லாத்த விட தெறிக்க வர்ற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அந்த படத்தை பற்றி, இந்த படம் எது சம்பந்தமான ஒரு கதை அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், மாருதி கார் 90s ஒவ்வொரு ஏழை மிடில் கிளாஸோட கனவாக இருந்துச்சு. அந்த காரோட ஜர்னியை தான் இந்த படமாக எடுக்க போகிறாங்களாம். ஏற்கனவே சூரரை போட்டில் நம்ம சூர்யா பயோபிக்கில் பின்னி எடுத்தார். ஸோ அது மாதிரியான மாருதி காரோட வரலாறு, அதோட உருவாக்கம், அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்தியாவில் அந்த மாருதி காரோட எழுச்சி எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பான சிலிர்ப்பூட்டும் கதை தான் இந்த கதைங்கிறாங்க. ஸோ சூர்யாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக சூர்யாவுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலம் நம்ம உறுதிப்படுத்தலாம்.